இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 5 இயர்ஸில் நான் என்னென்ன ஒர்க்லாம் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு பாருங்கள். அதாவது காலேஜ் படித்தவங்களோ இல்லை படிக்காதவங்க எல்லாரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம். காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அதாவது நீங்கள் ஒரு மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக நோக்கி மட்டும் ஓடாதீங்க. யாருமே சரி, எல்லாருக்கும் பொதுவாக மணி ஏர்ன் பண்ணுறதை நோக்கி மட்டும் ஓடாதீங்க. சேலரி கம்மியாக இருக்குதோ இல்லை அதிகமாக இருக்குதோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் அதில் நாலேஜை கெயின் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் போங்க. மணியை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணுமே தவிர உங்களால் ஏர்ன் பண்ணவே முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணால் தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஒரு விஷயம், நான் சில பேருக்கு எனக்கு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சொந்தமாக ஒரு விஷயம் பண்ணணும், சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதில் ஒரு நல்ல விஷயம் தான், நான் அதை மறுக்கவே மாட்டேன். பட் அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க. அந்த பிஸ்னஸை எதிர்பார்க்காம, அதாவது ஒரு 1 இயர் உங்கள் ஃபேமிலி ஒன்றால் ரன் பண்ண முடியுமா, அதுக்கான ஃபினான்ஸை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஒரு வேளை கை கொடுக்காட்டாலும் உங்கள் லைஃப்பை ரன் பண்ண முடியணும் அந்த 1 இயருக்கு. புரியுதுங்களா? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ஒரு 3 to 6 மந்த்து நீங்கள் அதில் ஒரு எஃபர்ட், அதாவது உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருந்தால் தான் அதில் உங்களால் க்ரோ ஆக முடியும். அது வரைக்கும் நீங்கள் அதில் ஸ்டாண்டர்டாக நிற்கணும்னா கண்டிப்பாக ஃபினான்ஸ் இருந்தால் தான் முடியும். அதுக்கான ஃபினான்ஸையும் பார்த்துக்குங்க. அதேமாரி ஃபீல்டு அடிக்கடிக்க மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க. ஏதாவது ஒரு ஃபீல்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் போராடுங்க. இன்றைக்கி நான் பண்ண தப்பு அதுதான். இன்றைக்கி ஏதாவது ஒரு ஃபீல்டை நம்ம எடுத்துக்கிட்டால், இன்றைக்கி அதாவது நான் ஏதாவது ஒரு ஃபீல்டில் நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக நான் முன்னேறிப்பேன். பட் நான் அந்த மாதிரி பண்ணலை. ஒரு ஃபீல்டாக மாறி மாறி போயிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த யூடியூப் சேனலே எடுத்துக்கிங்களேன். அதை தொடர்ச்சியாக இந்த யூடியூப் சேனல்லையே நான் கண்டினியூஸாக ரன் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் முன்னேறியிருப்பேன். அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடிக்கடிக்க ஃபீல்டை மாற்றிக்காதீங்க. அதேமாரி எடுத்த உடனே உங்களுக்கு ரிவார்டோ ஒரு அப்ரிஷியேஷனோ கிடைக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. பல பேர் பல குறைகள் சொல்ல தான் செய்வாங்க. அதை எதையும் காதில் வாங்காமல் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எடுத்த உடனே ரிவார்ட் கிடைக்கும், நாங்கள் அப்ரிஷியேஷன் கிடைக்கும், நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. இதுதான் என்னுடைய 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற முடியாது, நிறைய பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வந்தது. ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட்ஸும் சரியாக ஞாபகம் வரலை. கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.